ஹாய் லாஜப்பல்ல போய் மீன் அரிசிமா அப்படி சில சாமான்கள் வேண்டியிருந்தனா இந்த கடை என்னன்னு சொல்ல போறேன். ஏன்னா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். சில கடைகளில் சூப்பர் சாமான்கள் எல்லாம் இருக்குது. அதால தான் காட்ட போறேன். அதாவது அரிசிமா நான் கூட வேண்டியிருந்தேன் பேக்கெட்டா. இன்னைக்கு திரிச்சு எல்லாம் செய்ய கஷ்டம் தானே. இது புதுசாக இருந்தது. அவங்களும் நல்லா இருக்காமனு சொல்லினா ஊர்ல இருந்து வரலாமண்டு வரிசி அரிசிமா. ஆனால் தெல்லிப்பளையில தான் இது தயாரிக்கணும். இந்த மாதிரி செமையா இருக்கும். பார்க்கவே தெரியுது அரிசிமா கலர் இல்லாத வேறு லெவல். அப்போ நான் 3 பேக்கெட் வேண்டியிருந்தேன். இனி செய்து பார்த்துட்டு தான் இதை தொடர்ந்து வேண்டுவேன். இது எங்க வேண்டலாமண்டா SS கசன்கரி. இங்கே இந்த கடை தான் ஹேங்கோ SS கசன்கரி. நீங்கள் காடி நோட்டால அப்படியே போட்டுக்கொண்டு கேட்க வருகுது. இந்த சைட்டில் இப்படியே இடது கை பக்கத்தில் வருகுது. சரியா? SS கசன்கரியில் இது இருக்குது. ஓகே, இதெல்லாம் பப்ளிசிட்டிக்கு காசு வேண்டி செய்யல. ஒரு தரமான பொருளை பார்த்துக்கொண்டு செய்யறேன். சில வேலை நினைக்கக்கூடாது கடைக்கு பப்ளிசிட்டி பண்ணுறேன். ஒரு வாங்க இல்லை, அது ஒரு டைம் வரும், அப்போ செய்வோம். ஆனால் இப்போ நாங்கள் எங்களுக்கு நல்லதாக இருந்தால் ஃபாலோவர்ஸுக்கு சொல்லுவோம், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இது நோவலாக எல்லா கடைகள்லையும் கிடைக்கக்கூடியதுதான். என்ன திண்ணால கம்பு. ஆனால் கம்பு எல்லாம் சாதாரணமாக சும்மா கிண்ட முடியாது. இது கொஞ்சம் அந்த திரிச்சு கொஞ்சம் வேலை பண்ணி தான் களி கிண்டணும். இதுவும் செய்த வீடியோ போடுவேன். எல்லாம் யூடியூப்பை பார்த்து தான் செய்யணும். சரி, அது சரி வந்தாச்சு. அடுத்ததா இங்கால இது எல்லாருக்கும் தெரியும் பெட்டி ரால் தரமாக இருந்தது. அதால வேண்டியிருந்தேன். நான் ஒவ்வொரு பட்டியும் பண்ணி பார்ப்பேன். இது முந்தியும் ஒரு கவண்டி சாப்பிட்டது நல்லா இருந்து நீ ஊற வச்சுட்டு பிரித்து கட்டணும். இந்த பட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு முழுசா. நான் கூழ்காய்ச்ச போகிறேன். கூழ்காய்ச்சுற வீடியோ அடுத்தா வரும். அதோட இங்கால மீன் நேச்சுரல் மீன் கடை. இதுவும் அதே கடையெல்லாம் பண்ணிருந்தேன். நேச்சுரல் மீன் கடைண்டாவே எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒன்று தான் இருக்குது. அதுவும் காடி நோட்டில் வரைக்கும் இந்த இவங்க கடைக்கு பக்கத்தில் தான் இந்த SS கசங்களுக்கு நண்டு வேண்டினா எல்லாமே கிலோ 15 தான் சொல்லுவினா. அப்போ நான் கொழுகுது. சரியா? இதில் என்ன குழம்புகள் அடிதூள் போட்டு காட்டுறேன். நண்டு சரியா? இது என்ன கூழுக்கும் எங்களுக்கு கறிக்கும் காணும் அப்படின்னு இருக்கும். அதை பிரித்து வைக்கணும். அதை விட வெங்காயம் போடுவோம். வணக்கம். அடுத்த ஒரு சரமான சாமான் வேண்டி இருக்குது. வெட்டவளுக்குடா நான் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்தேன். நான் பேர மீன் இதை இப்படி காட்டினா தான் உங்களுக்கு மாசு வரும். நேச்சுரல் மீன் பேர மீன் செம்மையாக இருக்குது. எனக்கு பேர மீன் குழம்பு வைக்கணும். இது இந்த தலையை தூக்கி என்ன இதுக்கு போட்டுட்டு என்ன கூழுக்கா போட்டுட்டு மிச்சம் குழம்பு பொரியல் அப்படி வைக்கலாம். அதுக்கு இறக்க துண்டு வரும். அதனால குழம்பும் பொரிச்சு விடலாம். ஓகே, அதுக்கு பிறகு இந்த தம்பி மேலே இருக்கிற நீங்கள் உங்களோட வைஃபுக்கு குழந்தை பிறந்தா இந்த மாதிரி சுறா வர சரியா திருக்க குழம்பும் வைக்கலாம். ஆனால் சுறா தான் வறுக்கலாம். இந்த மாதிரி இவரை துண்டங்கண்ணமாக போடணும். அவங்க வெட்டி தரணுன்றதுக்கு நம்ம வெட்டியே தருவினோம். நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் உங்களோட வைஃபுக்கு வெட்ட தெரியாதுன்னு சொன்னால் வெட்டி பண்ணிக்கொண்டு வாங்குவோம். ஆனால் நான் வீடியோவில் வெட்டுற காட்டினா தான் உங்களுக்கு ஒரு ஆசை வரும். அதனால் நான் அப்படி வெட்டாவே வேண்டியிருந்தேன். 4-5 தண்டு அவிச்சு போட்டு இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு ஒரு மீனில் வேறு லெவலில் இருக்குன்னு செய்து காட்டுறேன். ஓகே, அதான் மீன் ஐட்டம் இந்த வேண்டினது. மிஞ்சி வேண்டியல கொண்டு வரையலாம். சில சாமான் கூட வேண்டிட்டு கொண்டு வரையலாம். மீனும் இந்த மீனும் இந்த நண்டும் இந்த இறாலும் சேர்ந்து 80 முடிஞ்சது. இதுக்கு மட்டும் சமையல் சாப்பாட்டுக்கு காசு செலவழித்து வேண்டி சாப்பிடுவோம். ஏன்னா வயசாகினா சுகர் அது இதெல்லாம் சேர்ந்தோடனே சாப்பிடலாம் போயிடும். சாப்பாடு தான் மெயின் முக்கியம். ஏன்னா சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு தான். சேமிப்பு இருக்கணும். ஆனால் சேமிப்புன்ற பேரில் சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி இங்கே 1 கிலோ இதுதான் வேண்டவளுக்கிட்ட நான் இங்கே நான் 1/2 கிலோ தான் இருந்தது. 11 சொச்சம் கொஞ்சம் இல்லை. நான் இது ஒவ்வொரு கடையில் வேண்டாம். கடையிட்ட பேர் நான் சொல்ல விரும்பல. விலை கூடான்னு சொல்கிறதுக்கெல்லாம் பேர் சொல்லல. நல்ல வந்து சொல்கிறது பேர் சொல்லி இருக்குது. ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் கழுவோம் ஐயா. மனம் துவங்கும். அதுக்கப்புறம் என்ன பெருசா அதுக்கப்புறம் ஒரு ஒன்றும் பெருசா வேண்டாம் இல்லை. இல்லை என்ன இஞ்சி வெங்காயம் கொஞ்சம் தான் வேண்டினான். வெங்காயத்தை பார்த்தீங்களா பெட்டியை முடிஞ்சு வந்துட்டு அதுக்காக கொஞ்சம் வேண்டினான்.
2 தேங்காய் வெட்டினது. மற்றது இன்னொன்று காட்ட ஒரு மணி நினைச்சேன் என்ன, இதுதான் முழு நெல்லி ஊற வச்சிருக்கு. நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன்னா நீங்கள் முழுசாவும் அந்த கோடு மாய் கீறி போட்டு இதென்னலாம் செம டேஸ்ட் தெரியும் தானே எல்லாருக்கும். ஆனாலும் ஊறினா அந்த இதுவும் இருக்காது. அடுத்தடுத்து இப்படி இடையில சாப்பிடுவோம். நல்ல முழு நெல்லி உடம்புக்கு. சும்மாவே கப்பி சாப்பிடலாம். உங்கள் ஊரில் முந்தி ஊற வச்சு சாப்பிடுவோம் தானே, அந்த மாதிரி ஊற போட்டுட்டீங்கன்னா நிறைய சாப்பிடலாம். நல்லா இல்லையா ஜூஸாக அடித்து குடிக்கலாம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோ.